ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னடா இப்போ முட்டை பொரியலில் ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு பார்க்காதீங்க, அதுக்குள்ளே ஒரு பிரைன் ஒளிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து முட்டை மூளை பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா நான் போட்டுக்கேன், வேணா 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரைனை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. 4-5 கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி என் அக்கா பொண்ணு தான் அதை பண்ணால், அவன் நான் சொல்ல போட்டால் நான் வந்து வதக்கிற வேலை நான் பார்த்தேன். ஸோ நல்லா அதை வதங்கிட்டு இருக்கும்போது மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட முட்டை பொரியல் ரேஞ்சுக்கு வந்துடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சோண்டு புளி பறித்து கொஞ்சோண்டமாக எண்ணெய் ஊற்றி அதில் 2 முட்டை போட்டுக்கணும். ஒரு மூளைக்கு 2 முட்டைங்கிற கரெக்டான இதில் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுறணும். முட்டை பொரியல் எப்படி வதக்கும் அந்த மாதிரி வதக்கிட்டு மேலே மிளகு சீரகம் தூவி நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் நல்லா சுருண்டு வரும். ஸோ வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். அது மூளை ஃப்ரைனே கண்டுபிடிக்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதுக்குள்ளே பிரைன் ஒழிச்சு வச்சுருக்கணும். ஸோ கண்டிப்பாக அவங்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேங்க.